வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவையை எளிதாக வீட்டிலே எப்படி துவைப்பது என்பது பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடில் பார்டர் இருக்கும் இல்லையா பட்டுப்புடவையில், அதை நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டு, பெரிய ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பார்டரும் அந்த உடல் பாகத்தில் இருக்கிறது கலர் சேராமல் அந்த 2 பார்டரையும் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. டைட்டாக கட்டி போட்டு வச்சிட்டிங்கன்னா பக்கெட்டில் தண்ணீரை கொஞ்சம் எடுத்துங்க. குளிர்ந்த தண்ணீர் தான் எடுக்கணும், வார்ம் வாட்டர்லாம் எடுக்கக்கூடாது. குளிர்ந்த தண்ணீரை எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷாம்பு போட்டு கலக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கலந்து வைத்து கொள்ள வேண்டும் நன்றாக. நம்ம முடிச்சு போட்ட ரப்பர் பேண்ட் இருக்கும் இல்லையா, அது அந்த ஷாம்பு லைட்டாக ஷாம்பு போட்ட தண்ணியில் முக்கி எடுக்கணும். ரொம்ப நேரம்லாம் முக்கக்கூடாது. ஒரு ஒரு ஒன் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கலர் வராது உங்களுக்கு. அதுக்கப்புறமா உடல் பாகம் இருக்குது இல்லையா, அதையும் தண்ணியில் போட்டு முக்கி எடுக்கணும். ஒரு 2 வாட்டி முக்கி எடுங்க. அதுக்கு இதுக்கு இருந்தால் கொஞ்சம் பாருங்கள். அது கொஞ்சம் லைட்டாக துவைச்சி போட்டாலே போதும். பார்த்தீங்களா? பிறகு நல்ல தண்ணீரில் 3 தடவை நல்லா அலசி விடுங்க. 2 சைட்லேயும் நல்ல தண்ணீர் போட்டு வாளியில் ஒரு 3 தடவை நன்றாக வாஷ் பண்ணி விடுங்க. பிறகு மாலை நேர இளம் வெயிலில் காய போடுங்க. அதிகாலையிலலாம் போடலாம், அப்படி இல்லைன்னா இளம் மாலை பொழுதில் போடலாம். மதியான நேரத்தில் மட்டும் போடாதீங்க, ரொம்ப வெயில் தாங்காது. சீக்கிரம் காய்ந்த பிறகு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே அந்த பட்டுப்புடவையை எடுத்து விடவும். பிறகு அயர்ன் பாக்ஸில் சில்க் மோடு வைத்து பட்டுப்புடவையை லைட்டாக தேய்த்து விடவும்.